சரி, நாடு நல்லா இருந்தால் தானே வீடு நல்லா இருக்கும். அது எப்படி சொல்லுவார் இருக்கும்? இவங்க பண்ணுற வேலையெல்லாம் இப்போது நம்ம நாட்டை சொல்கிறோம், நாட்டை தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இவங்க நம்ம நாட்டில் இருக்க ஒரு கழிச்சடைகளை இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம எப்படி திருந்த போகிறோம்? நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டா கண்டிப்பாக நாடு சுத்தமாகும். இப்போது அஜித்துன்ற ஒரு பையனை வேற அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். நாடே கழிச்சடையாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் நல்லது என்னை இவன் அடிக்கிறான் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிற அளவுக்கு கூட நம்ம நாடு இல்லை. அப்படின்னா யாரை நம்புறது? நம்ம சொல்லுங்கள், நம்மளை நாம தான் நம்பணும். அதுக்காக சொல்கிறேன், எந்த விஷயத்தையும் நம்ம மனசுக்குள்ளாரையே போட்டு பதிச்சிக்காதீங்க. நம்மளை சுற்றி உள்ள கெட்டது நடக்குதுன்னா அதை விட்டு ஒதுங்கி போகும். ஒதுங்கி போய் அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். எல்லா கதையும் அடைச்சே வச்சுருக்காதீங்க, கொஞ்சமாவது திறந்து வைங்க. அப்போ தான் தப்பிச்சு ஓடவாது வழி கிடைக்கும். த டெவில் டைரி சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவுமே உங்களுக்காக இருக்கும்.